டிவில பார்த்துட்டு இருந்தோடனே ஒரு டக்குன்னு பார்த்து ஒரு இது சிரிப்பு தாங்க முடியல. இந்த சாச்சனா வந்து ராணியா போட்ட உடனே, சாச்சனாவும் ராணுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உறுதிமொழி எடுப்பாய்ங்கல்ல, அந்த விஷயம் வந்து நடந்துட்டு இருந்தது. அதாவது அந்த என்ன சொல்லுவீங்க, அந்த நாட்டு பிரஜைகளுக்காக வந்து ரொம்ப தைரியமா சொல்லுவாங்கல்ல, "நான் இந்த நாட்டை எப்படி காப்பாற்றுவேன் என்றால்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வசனம்லாம் பேசுவாங்கல்ல. சிவாஜி சார் படம், நம்மளுடைய எம்ஜிஆர் சார் படத்துலலாம் அந்த மாரி பயங்கரமான வீர வசனங்கள்லாம் வரும்ல, அதெல்லாம் வந்து சாச்சனா பார்க்கும்போது என்னால பயங்கரமான சிரிப்பு வந்துருச்சு. அந்த பொண்ணு தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுது. பட் ஆனா என்னால இது நீங்க நான் நிஜமா பாருங்க. இன்னைக்கு எபிசோட்ல அது வரும்னு நெனைக்கிறேன். வந்து நீங்க பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆக்சுவலி சாச்சனா அந்த மாரி வந்து ராணியா அந்த வீர தீரமான டயலாக்லாம் பேசிட்டு, அது பின்னாடி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சிரிப்பு அடக்க முடியாம வந்து பாவம் அப்படி ரொம்ப இது பண்ணது. அதே மாரி ஜாக்லின் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டுச்சு. என்னன்னா ஜாக்லின் என்ன பண்ணாங்க, இது மாதிரி வந்து ராணியை ஒரு முறையாவது நான் பார்த்து விட வேண்டும். அவங்களுடைய சிரிப்பை மட்டும் நாங்கள் பார்த்து விட்டால் நான் மிகப்பெரிய சந்தோஷப்பட்டு விடுவேன் அப்படின்னு ஜாக்லின் சொல்லும்போது, ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, கலாய்க்கிறதுக்காக பேசுதா, இல்ல அது கேரக்டருக்காக பேசுதா அப்படின்னே தெரியல. அது ஒரு மாரி சிரிப்பு கூட்டிட்டு இருந்துச்சு. அப்புறம் ராணுவ எந்திரிச்சா. ராணுவ எந்திரிச்சு இது மாரி பெர்ஃபார்ம் பண்றாரு. இது மாரி ராணுவுக்கு டயலாக்கே ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் எடுத்து குடுக்குறாங்க. நான் இந்த நாட்டுக்காக என்னுடைய உயிரை குடுப்பேன் அப்படி இப்படின்னு பேசினோனே ராஜா ராஜா ராணுவ கேசரி அப்படின்னு சொல்லோடனே விஷாலுக்கு சிரிப்பு தாங்க முடியல. விஷாலு சிரிச்சுட்டான். சிரிச்சோடனே அதுக்கப்புறம் சுத்தி இருக்கவங்களும் லைட்டா சிரிச்சுட்டாங்க. தீபக் மட்டும் தான் கொஞ்சம் சிரிப்பாம இது பண்ணியிருந்தாரு. இதுக்கு வந்து அடக்க முடியல. என்னால சிரிப்பு அடக்க முடியல. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அதுவும் சாச்சனாவோட கெட்டப் பார்த்தா ஆக்சுவலி கெட்டப் வந்து அந்த கேரக்டருக்காக குடுத்துருக்காங்க. பட் ஆனா பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும் இல்லைங்க. இப்போ வந்து நம்ம காலேஜ்ல படிக்கும்போதே சில பேருக்கு வந்து கெட்டப் போட்டதுக்கப்புறம் மேலே போய் மேடையில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அப்போ பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு தோணும்ல, என்னடா இப்படி இருக்குது இந்த பொண்ணுக்கு இந்த கெட்டப் போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தோணுச்சு. சிரிப்பு தாங்க முடியல. அதாவது இந்த பொண்ணு வீர ஆவேசமாக பேசும்போது இன்னும் பயங்கர சிரிப்பாக இருந்தது. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் சிரிப்பாக இருந்தது. எனக்கு அதான் தோணுச்சு. ஆனால் ஒரே ஒரு கேரக்டர் பார்த்து நான் ரொம்ப வியந்துட்டேன். ஏன்னா மஞ்சரி வந்து ரொம்ப தெளிவாக தமிழில் பேசுகிறாங்க. சூப்பராக இருந்தது. நல்லா போயிட்டு இருக்குது. மஞ்சரியோட அந்த அவங்க வந்து ஒரு படை தளபதியா என்ன மாரி கேரக்டர் போணும் அப்படின்னு நல்லா பண்ணாங்க. தீபக் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. தீபக் கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இந்த ஒட்டுமொத்த டாஸ்க்லயுமே பெர்ஃபெக்ட்டா நடிச்சிட்டு இருக்கிற ஒரே ஆள் வந்து ரஞ்சித் தான். மிரட்டுறாப்ல. ரஞ்சித் வந்து பல்ஸ் புடிச்சிட்டாரு. ஸோ போன வாட்டி வந்து விஜய் சேதுபதி சொன்ன விஷயத்த ரஞ்சித் பெர்ஃபெக்ட்டா புடிச்சுட்டு, அதாவது நாட்டுக்குள்ள வர ஒற்றன்னு நெனைக்கிறேன். அந்த கெட்டப்ல அந்த ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெயின்னு, அந்த அலைச்சல், அந்த அலைச்சலோட வந்து நின்னு பேசும்போது, நான் உங்ககிட்ட சில விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து மன்னர்ட்ட நான் இத பேசணும்னு ஆசைப்படுறேன். தனிமையில பேசணும்னு ஆசைப்படுறேங்கிறத, அது ரஞ்சித் அவர்களுடைய டோன்ல கேட்கும்போதே, அதுல வந்து ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு மைண்ட்ல ஏறுது. அதுதான் ரஞ்சித் அவர்கள் பண்ணி சூப்பரா பண்றாப்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ரஞ்சித் அண்ணனோட பெர்ஃபார்மன்ஸ். சுத்தி இருக்கெல்லாம் கொஞ்சம் காமெடியா, சிரிப்பா வந்திருந்தாலும், ரஞ்சித் அவர்கள் வந்து கொஞ்சம் தனியா தெரியிறாரு. ஜாக்லினா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவங்க அன்ஷிதா வந்து பேசுனது அது கொஞ்சம் சிரிப்பா இருந்தது. நடுவுல ராஜமாதா பேசிட்டு இருக்கும்போது சாரி அப்படின்ட்டாங்க. சாரி சொன்னேன். சாரி என்பது ஆங்கில வார்த்தை. தயவு செய்து பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மஞ்சரி சொல்லும்போது அது கொஞ்சம் மஞ்சரி சொல்லும்போது அது சிரிப்பா இருந்தது. அதுக்கப்புறம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வர்ஷினி வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நான் வந்து ஏழை, நான் வந்து அனாதை, என்னை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்க சொன்ன கேரக்டர் நல்ல கேரக்டர். ரொம்ப எமோஷனல் கேரக்டர். பட் ஆனா அது அவங்க நடிச்ச விதம் வந்து ரொம்ப காமெடியா இருந்தது. மத்தபடி அன்ஷிதா கூட கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா அன்ஷிதாக்கு தமிழ் வராதனால அதுவும் கொஞ்சம் வித்தியாசமா தென்பட்டுச்சு. இப்ப இருக்கிற ஒட்டுமொத்த பெர்ஃபார்மன்ஸ்லயுமே அந்த கேரக்டர் நல்லா உள்வாங்கி நடிச்சிட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 3 பேரு. யாருன்னா ரஞ்சித், தீபக், அதுக்கப்புறம் மஞ்சரி, அப்புறம் யார் இருக்காங்க? ஜாக்லின் வந்து கொஞ்சம் காமெடி கேரக்டர் மாரி போகுது. கொஞ்சம் அதாவது பேசுறது சீரியஸா தான் இருக்கு. ஆனா கேட்கறதுக்கு அது காமெடியா இருக்கு. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அது ஜாக்லினோட கேரக்டரும் பரவால்ல அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. இப்போதைக்கு லைவ்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு சும்மா ஒரே ஒரு எட்டு பார்ப்போமா? நான் லைவ்ல எடுத்து வச்சிருந்தேன். சரி நம்ம லைவ்ல போட்டோம்னா ஏதாவது கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே விட்டு வச்சிருக்கேன். இருங்க பார்ப்போம். ஒரே செகண்டு. உருப்படியா ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் இருக்கான்ட்டு. நெட் வேற இல்ல. நெட் இல்லாதனால வேற அது ஒரு பிரச்சனை வேற. நெட் வேற அப்பப்போ மக்களின் ஆதரவு வேண்டுமென்றால் நீங்கள் அந்த நாட்டிற்கே செல்லலாம். ஐயா, எங்களுக்கு உதவி செய்ததுக்கு மிகவும் நன்றி ஐயா. நீங்கள் சென்று வாருங்கள் ஐயா. எதிரி நாட்டில், அதாவது மகளிர் தேசத்தில் இருக்கும் ஒரு பெண் காதல் ஏற்பட்டு. ஓ யாரு? அருண். இப்பொழுது நமது நாட்டில் பஞ்சம் அடைந்திருக்கும் அந்த பெண்மணியும் ரணதீரனையும் ஒன்று சேர்த்து வைக்கும் என்று ரணதீரம் மன்றிட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனந்தி வேற அந்த பர்ஃபார்மன்ஸ் வேற பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு. தங்களுக்கு அவரை சந்திப்பதில் ஓகே
நம்மள சந்திக்கிறதுல ஓகேவா அப்படின்னு கேட்கறாரு. பாவம் சரியா கேட்கறதுக்கு பாவம் ஆங்கிலம் வந்து விட்டது. மன்னித்தரல போகும். எந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய நேரம் இது. எதிரி நாட்டின் பவித்ரா வந்து செமையா பண்ணுவாங்க. பவித்ரா நம்ம அந்த பாருங்க, பவித்ரா சூப்பரா நடிக்கிறாங்க நிஜமாலுமே. அந்த வயசான கிட்டப்ல எதிரி நாட்டு மக்களுக்கு உரையாடினால் என்ன நடக்கும் என்பதை மறந்து விட்டீர்களா இருவரும்? தேவையில்லாமல் அரசியின் கோபத்திற்கு ஆளாகி விடாதீர்கள். நாங்கள் உரையாடுகிறோம். அவருக்கான உணவும் தண்ணீரும் கொடுக்கப்படும். ஆனால் அவர் எல்லை கோட்டின் அருகில் தான் அமர வேண்டும். ரஞ்சித் அண்ணன் மட்டும் அப்படியே அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மஞ்சரி ஓகே தான். ஆனா ரஞ்சித் அண்ணன் வந்து அதை ஹோல்டு பண்ற அந்த கேரக்டர் அப்படியே ஹோல்டு பண்ற விதம் வந்து செமையா இருக்கு. அந்த கேரக்டர் அப்படியே என்ன சட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமோ அதே சட்டில் பெர்ஃபார்ம் வந்து பண்ணிட்டு இருக்காப்ல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆரம்பிச்சு நாங்கள் உங்களை மண்ணாக காணவில்லை, எங்களின் தாய் தகப்பனாக காண்கிறோம். எனக்கு உங்களால் ஒரு உதவி தேவைப்படுகிறது மன்னா. சொல்லலாமா? மன்னா, நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். அந்த பெண் நம் எதிரி நாட்டை சேர்ந்தவர். இப்போது எங்கள் காதல் விவகாரம் சரி வாய்ஸ் ஃபுல்லா போயிடுச்சுன்னா அது வேற ஏதாவது இதை காப்பி ரைட் அது இதுன்னு பிடிச்சிட போறாங்க. எனக்கு அதாங்க பயமா இருக்கு. அவர்கள் அந்த பெண்ணை ஓகே, இதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக உட்காந்து கிரிஞ்சா போயிட்டு இருக்கோம். அது என்னன்னு பார்ப்போம். இது இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் தான். நம்மளுடைய அருண் அவர்கள் வழக்கம் போல தன்னோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸ்கிரிப்டுக்கு மீறி எல்லாம் நிறைய பண்ணுவாப்ல. பட் ஆனால் ஓரளவுக்கு ஓகே தான். அவருடைய தமிழ் வந்து நல்லா இருக்கு. தீபக்கும் பண்றாப்புல. ஆனால் ரொம்ப நாளாக வந்து ஹோஸ்டாக இருந்ததுனால தீபக்கு அந்த தமிழ்லாம் கொஞ்சம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்ல. மற்றபடி மீதெல்லாம் ஓகே தான். எனக்கு நான் ரஞ்சித் அண்ணனுடைய பர்ஃபார்மன்ஸ் அவருடைய கேரக்டர் எப்படி ஹோல்டு பண்ணி கொண்டு போறாரு அப்படிங்கிறத பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் அண்ணன் தான் வந்து பிக் பாஸ்ல இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்குள்ள கண்டிப்பாக சினிமா வாய்ப்புகள் அவர் வெளியே வரும்போது அவருக்கு வரும். நல்ல படத்துல கிடைக்கும். விஜய் சேதுபதி படத்தில் கிடைச்சா கூட ஆச்சரியப்பட்டுக்கு இல்லை. ஏன்னா அவர் அவ்வளோ அற்புதமாக வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. அவர்கிட்ட கம்யூனிகேஷனையும் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு, ஆக்டிங் சென்ஸையும் ப்ரூவ் பண்ணுறாரு. மீது எல்லாருமே வந்து இப்போ தான் மெச்சூர்டான ஆக்டர் மாதிரி இது அதாவது வளர்ந்த ஒரு ஆக்டர் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ரஞ்சித் அவர்கள் மட்டும் தன்னுடைய மெச்சூர்டான ஆக்டிங்கை அந்த கேரக்டரே உள்வாங்கி ஒரு சினிமாவுக்கு என்ன பர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அந்த பர்ஃபார்மன்ஸ் உள்ளே கொடுக்குறாரு. அதனால தான் ஒரு செட்டிலாக இருக்கிற இடத்துல வந்து விலகாமல் நடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் பாருங்கள், லைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி இன்றைக்கி காட்டுவாங்க ப்ரோக்ராமில் வரும், பார்த்துட்டு நம்ம நிறைய பேசலாம். சரியா? ஃபுல்லாக லைவில் உட்காந்து கமெண்ட்ரி கொடுக்கணும்னு ஆசை பண்ணுவோம். அதை வந்து 2 மணிக்கு மேலே பார்ப்போம். நன்றி.